பாருங்க, கையை பாருங்க, பாருங்க. காய் சாப்பிடும்போது அந்த நாற்று அடிக்கும் போது அப்படி நாற்று வீட்லேயே சேர்க்க மாட்டாங்க வீட்லேயே. பிஎல்றேன், மூத்திராள்றேன், எல்லாமே பண்றேன். இப்போ கடைசியில ஏமாத்த அப்ப திருநாயோட நாங்க கேவலமாயிட்டோமா? இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு நான் குப்பையில கை எடுத்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு நான் கஷ்டப்பட்டதான் எங்களுக்கு சோறு. எவ்வளவு சிரமம், ஒரு பாத்ரூம் கூட போக முடியல, பாத்ரூம் கூட சாத்திடுறாங்க. உள்ள கிளீனிங் வேலை செய்துனே இருக்கும் போது தான் உள்ளதான் ஊந்துட்டாரு. உள்ள ஊந்து கை எழுந்துட்டாரு. இது 2வது கட்டு. இன்னும் ஒரு கட்டம் இருக்கு. குப்பை வாரி ரெண்டு நாள் லீவு கொடுத்தாங்க, அந்த சம்பளத்தையும் பிடிச்சிட்டாங்க. வெளியவே இல்லையா 2 குளிச்சுட்டு வரணும். நீ என்னதான் குளிச்சாலும் அந்த நாற்று அடிக்கும். 10 வருஷம் மேல நான் 11 வருஷமா செய்யறேன். 23 வயசுல நான் செய்யறேன். ரத்தம் போட்டி, ரத்தம் குடல் அதெல்லாம் வாரி வண்டியில் போட்டு லோடு ஏற்றி அனுப்பிச்சு. வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் ரத்தம் வந்துச்சுன்னா வைக்கு ஊயின்னு நம்ம அடி ஆகிடும். ஒரு 4-5 பேருக்கு பார்த்தீங்கன்னா பீச்சிங் பவுடர் போட்டு கை வந்து இருக்கும். பாத்ரூம் கழுவும் போது ஆளை ஊற்றி கழுவுலாம் கை வந்துட்டு இருக்கும். எல்லாருமே அது போல் கை அடிப்பட்டவங்க, கால் அடிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாய் செத்து போனாலும் நாங்கள் தான் எடுக்கணும். ஒரு பூனை செத்து போனால் நாங்கள் தான் எடுக்கணும். ஒரு சாவு போனாலும் அந்த சாவு மாலை கூட நாங்கள் தான் எடுக்கணும். நான் கிளியர் பண்ணதான் அது கிளியர் ஆகும் ரோட்டு. 3 வருஷமா நான் வேலை செய்து எனக்கு ஒரு நாள் லீவு கூட கொடுக்க மாட்டாங்க. காற்று அடிச்சாலும் மழை அடிச்சாலும் என்ன கொரோனாலே வேலை செய்தோம். அப்பெல்லாம் நாங்க வேலை செய்யறவங்க நல்லவங்க, நல்லா செய்யறாங்க, தூய்மை பணியாளர்கள் நல்லா செய்யறாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்க செய்த வேலையை பண்ணிட்டு இருந்தோம். காலு மறுத்து போயிடுது, 2 காலுமே மறுத்துடுது. அவ்வளவு கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு தான் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு நாங்கள் எதாவது பண்ணதுக்கு எதுவுமே பலன் இல்லாமல் பலனே எல்லாம் போச்சு. 11 வருஷம் சர்வீஸ் பண்ணி பலனே எல்லாம் போச்சு. என்னோட வாலிப்புமே போச்சு. அவ்வளோதான். திருநாய்க்களுக்கு ஒரு சட்டத்தை போடுறீங்க, மேயரம்மா அதுல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப திருநாயோட நாங்க கேவலமாயிட்டோமா?